மடங்கு என்று வரைக்குள்ளதால் 4 பெருக்கும். 4 அதிகம் அல்லது 4 கூட என்று வரைக்குள்ள 4 கூட்ட வேணும். சரியா? இப்ப எனக்கு அகலமும் தெரியும், நீளமும் தெரியும். நீளம் என்ன? x ஆக 4. ரைட், இவ்வளவு கிளியர் தானே? இனி சிம்பிளா செய்யலாம் பாருங்க. பரப்பளவு தந்திருக்குங்க. செவ்வகத்தின் பரப்பளவு வச்சுக்கொண்டு செவ்வகத்தின் பரப்பளவு அதை வச்சுக்கொண்டு நீங்கள் அந்த இருபடி சமன்பாடு உருவாக்க வேண்டும். செவ்வகத்தின் பரப்பளவு என்னது? 60 சென்டிமீட்டர் வர்க்கம். அந்த தரவை எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் செஞ்சுட்டு போறது. இப்ப செவ்வகத்தின் பரப்பளவுக்கான சமன்பாடு என்ன? நீளம் தர அகலம். அப்ப நீளத்தையும் அகலத்தையும் பெருக்க வேண்டும். அப்ப எக்ஸோட எக்ஸகனால பெருக்க வேண்டும். நீளம் தர அகலம் தானே. அப்ப எக்ஸையும் எக்ஸகனாலையும் பெருக்கும். பெருக்கிறது என்னத்துக்கு சமன்? 60க்கு சமன். இப்ப அடைப்பு நீக்கும்போது எக்ஸ் ஆல எக்ஸ பெருக்கினால் எக்ஸ் வர்க்கம். எக்ஸ் ஆல எக்ஸ பெருக்கினா எக்ஸ் வர்க்கம். அதே மாதிரி எக்ஸ் ஆல 4ஐயும் பெருக்க வேண்டும். அடைப்புக்குள்ள இருக்க ஒவ்வொன்றையும் பெருக்கணும். எக்ஸ் ஆல 4ஐயும் பெருக்க வேண்டும். எக்ஸ் ஆல 4 பெருக்கினா 4x என்று வரும். சமன் 60. இருபடி சமன்பாடை உருவாக்குன்னு கேட்டால் கட்டாயம் சமனுக்கு ஒரு பக்கம் 0 வச்சிருக்கோம். அப்ப 0 வச்சிருக்கோம்னா இங்கால இருக்கிறத அங்கால கொண்டு போறேன். இங்கால சக 60 சமனுக்கு அடுத்த பக்கம் போனா என்னென்று வரும்? சய 60 என்று வரும். சரி, கட்டாயம் இருபடி சமன்பாடு உருவாக்குன்னு கேட்டால் ஒரு பக்கம் 0 ஆக்கும். x வர்க்கம் சக 4x சக 60 சமனுக்கு வந்து சய 60 சமன் 0. இதுதான் அந்த இருபடி சமன்பாடு. சரியா? அப்ப இருபடி சமன்பாடு உருவாக்கியாச்சு. இனி என்ன செய்ய வேணும்? அதனை தீர்ப்பதன் மூலம் நீள அகலங்களை காண்க. அப்ப இது என்ன செய்ய வேண்டும்? தீர்க்க வேண்டும். அப்ப இங்க எழுதுறேன் பாருங்க. அப்ப இருபடி சமன்பாடு தீர்க்கிறது தெரியும் நான் ஏற்கனவே. கவனிங்கோ. எக்ஸ் வர்க்கம் சக 4x சய 60 சமன் 0. இதை தீர்க்க வேண்டும். அப்ப பெருக்கும் போது 60, இதுல சய வந்தபடியா கழிக்கும் போது 4 பெறக்கூடிய இலக்கங்கள் பார்ப்போம். பெருக்கேக்கிலே 60 வர வேணும். இதுல சய வந்தபடியால் கழிக்கும் போது 4 வரும். பெருக்கேக்கில 60 கழிக்கேக்கில 4 வரும். யோசிச்சு பாருங்க. 12 60. ஆனா கழிக்கேக்கில 4 வராது. வேற அப்படியே கொஞ்சம் சின்ன சின்ன யோசிச்சு பாருங்க. பெருக்கேக்கில 60 கழிக்கேக்கில 4 வரும் என்றால் பெருக்கும் போது 60 வரக்கூடிய இலக்கங்களை யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே கண்டுபிடிச்சிடலாம். 10 தர 6. சரியா? 10ஐயும் 6ஐயும் பெருக்கினால் 60 கழிச்சால் 4. இந்த கழிக்கும் போது வரக்கூடிய இலக்கத்தின் குறிய நீங்க கண்டுபிடிச்ச இலக்கத்துல பெரிய இலக்கத்துக்கு போடும். சாக 10. இப்ப இதுக்கு குறி கண்டுபிடிக்கணுமல்லோ. அது சிம்பிள். என்றால் 2 இலக்கங்களை பெருக்கேக்கில சயவில விட வருது என்றால் கட்டாயம் 2 இலக்கமும் வேற வேற குறிகளாத்தான் இருக்கும். சரியா? வேற வேற குறிகளாத்தான் இருக்கும். என்றால் வேற வேற குறிகளை பெருக்கினாத்தான் உங்களுக்கு என்ன வரும்? விடை மறையில வரும்.
வேற வேற குறி என்றால் கட்டாயம் உண்டு சகவென்று தெரியும். அப்ப மற்றது சய. சரியா? இது நேரடியாகவும் போடலாம். அப்படி இல்லை என்றால் நீங்க எழுதி செய்யணும். எக்ஸ் வர்க்கம் 4 எக்ஸ் தான் 2 பிரிக்க போறேன். சக 10 எக்ஸ் சய 6 எக்ஸ். அதனால சய 60 சமன் 0. இப்ப 2 2 பிரிச்சு பொது எடுக்கலாம். பாருங்க, இந்த 2 4 உறுப்பா மாத்தினா பிறகு 2 2 பிரிச்சு பொது எடுக்கணும். இந்த 2ல இருந்து நீங்க பொது எடுக்கலாம், எக்ஸ பொது எடுக்கலாம். எக்ஸ் வர்க்கத்திலிருந்து எக்ஸ பொது எடுத்தால் எக்ஸ் சக 10 எக்ஸ்ல இருந்து எக்ஸ பொது எடுத்து விட்டீங்கன்னா 10. இதுல என்ன குறி இருக்கோ அது கட்டாயம் பொது எடுக்கணும். சய 6 எக்ஸ்ல இருந்தும் 60ல இருந்தும் 6 பொது எடுக்கலாம். 6 எக்ஸ்ல இருந்து 6 பொது எடுத்தால் எக்ஸ் சயவ பொது எடுத்தால் கட்டாயம் இதுல இருக்கிற குறி மாற்ற வேண்டும். சாக 60ல இருந்து 6 பொது எடுத்தால் 10 சமன் 0. ரைட். இப்ப பாருங்க, இந்த 2 உறுப்புல இருந்து யார பொது எடுக்கலாம் என்றால் எக்ஸ் ஆக 10 2 இடமும் பொதுவா இருக்கு. பாருங்க, எக்ஸ் ஆக 10 பொதுவா இருக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன், எக்ஸ் ஆக 10 பொது எடுக்கிறேன். ரைட். முதலாவதுல இருந்து எக்ஸ் ஆக 10 பொது எடுத்து விட்டீங்கன்னா எக்ஸ் என்றது மிச்சமா வரும். அடுத்ததுல இருந்து எக்ஸ் ஆக 10 பொது எடுத்தா சய 6 மிச்சம் சமன் 0. இப்ப இது தீர்க்க வேண்டும். காரணிப்படுத்தியாச்சு. இனி தீர்க்க வேண்டும். 2 பெருக்கங்கள் விட 0 என்றால் 2ல ஏதாவது ஒன்று 0 இருக்கும். இருந்தா தான் ஒன்றோட ஏதாவது ஒன்றோட 0 பெருக்கினா விட 0. அல்லது இது 0 இருந்தா தான் எக்ஸ் ஆக 10ஓட 0 பெருக்கினா விட 0. ஏதாவது ஒன்று 0 இருக்கும். அப்ப அதை எழுதலாம். பாருங்க, எக்ஸ் ஆக 10 சமன் 0 அல்லது எக்ஸ் சய 6 சமன் 0. இப்ப இதுல இருந்து எக்ஸுக்கான தீர்வை காணுமோ, இங்கால கூட்டுப்படுகிற 10 சமனுக்கு அடுத்த பக்கம் வந்தா கழிவடும். எக்ஸ் சமன் 0ல இருந்து 10 கழிச்சு விட்டீங்க என்றால் சய 10 வரும். இனி இதுல இருந்து காணுமோ, இங்கால கழிவடுகிற 6 சமனுக்கு அடுத்த பக்கம் வந்தா கூட்டுப்படும். எக்ஸ் சமன் 0தோட 6 கூட்டினீங்க என்றால் 6. இதுல ஒருத்த பொருந்தாது. சும்மா சாதாரண தீர்க்கின்ற 2 தீர்வுமே வரும். இது வசன கேள்வியில தீர்வுகள் என்றபடியால் ஒரு தீர்வு பொருந்தாது. எது பொருந்தாது என்றால் எக்ஸ் என்றது அகலம். அகலம் நான் ஒரு காலமும் மறை 10 சென்டிமீட்டர் அல்லது மறை 4 சென்டிமீட்டர் சொல்றேன். அப்ப எக்ஸ் என்றது மரப்பெருமானம் என்ன செய்யாது, வராது. அப்ப இதுக்கு கீழே எழுதுவீங்க பொருந்தாது. பொருந்தாது காரணம் எக்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கணும், 0த்தை விட பெருசா இருக்கும். ஆனா இதுல 0த்தை விட சின்னனா இருக்கு. அதனால பொருந்தாது. அப்ப எக்ஸுக்கான பெருமானம் எத்தனை, 6. அப்ப அகலம் 6. அப்ப நீளம் எத்தனையா இருக்கும், 10 இருக்கு. நீளம் கேட்டது. ஓ, நீள அகலங்களை தனித்தனியே காண்க. அப்ப 2யுமே எழுதி காட்டணும் கடைசியில. பாருங்க, அடுத்தது நீளம் அகலம் 6. இந்த அகலத்தை தான் எக்ஸ் என்று போட்டு நாங்கள். அப்ப அகலம் 6 சென்டிமீட்டர். அடுத்தது நீளம் எக்ஸ் ஆக 4. அகலத்தை விட 4 கூட. அப்ப 4 அதிகம் என்ற எத்தனையா இருக்கும், 6 ஆக 4 10 சென்டிமீட்டர் என்று வருது. சரியா? எழுதாக்கள் கழிவு ஏதும் விளங்கல் என்ற தாராளமா நீங்க கேட்கலாமா?
சரியா? மற்ற ஆட்களுக்கு நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் அடுத்த கேள்வியா. ரைட். ரெண்டாவது கேள்வியை பாருங்க. ரெண்டாவது கேள்வி எழுதுவா. ஒரு 5 நிமிஷம் தாராளம். கொஞ்சம் குயிக்காக செய்யணும். செய்து முடிச்சா நீங்கள் ஆன்சருக்கா போடுவா. செய்து முடிச்சிட்டீங்கண்டா.
சரி, ரைட். அப்ப நான் சொல்றேன். ஒரு ஸ்கிரீனுக்கா கட் பண்றேன்டா. சரி. சரியானே? ரைட். இப்ப பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கின்றா, இதுவும் பரப்பளவு தான். ரெண்டே ரெண்டு இதுதான் இருக்கு, கூடுதலா வந்தது எல்லாம் உண்டு. பரப்பளவு உண்டு. ஒன்று செங்கோண முக்கோணி தந்தால் செங்கோண முக்கோணியில பரப்பளவு வச்சு வாரதும் இருக்கு, அல்லது பைதகரசின் தேற்றத்தை வச்சு சரியா? இப்படி கூடுதலா இந்த ரெண்டையும் வச்சுதான் இந்த இருபடி சமன்பாடுன்றது வந்திருக்கு, பரப்பளவு அல்லது பைதகரசின் தேற்றம். சரி, பாருங்க அவைய சொல்லி இருக்கணும். செவ்வகம் ஒன்றின் நீளம் முதல் அகலத்தை எக்ஸ் என கொள்க. அகலத்தை எக்ஸ் என்று கொள்க. சரியானே? அகலம் எக்ஸ். அடுத்த தரம் என்ன சொல்லிக்கிறோம் என்றால், செவ்வகம் ஒன்றின் நீளம் அகலத்தின் இரு மடங்கிலும் பார்க்க 3 சென்டிமீட்டரினால் கூடியது. ரைட். அப்ப முதல் அர்த்தம் நீளத்தை போடும். அப்ப இது மடங்கண்டுல வந்துட்டு, அப்ப நான் சொல்லி இருக்கேன், மடங்கண்டால் பெருக்க வேணும், கூடியதென்றால் கூட்ட வேணும். அப்ப நீளத்தின் அகலம், நீளமானது அகலத்தின் இரு மடங்கிலும் என்றால், அப்ப எக்ஸ் ரெண்டு மடங்கு எவ்வளவு? எக்ஸ் 2 மடங்கு 2x, ரெண்டால பெருக்க வேணும், மடங்குன்றபடி. அப்ப எக்ஸ் 2 மடங்குன்னா 2x, 2x-லும் 3 கூடியது. அப்ப 3 கூட வேண்டால் 2x-ஓட 3 என்ன செய்ய வேணும்? கூட்ட வேணும். அவ்வளவுதான் விஷயம். கூடியதா கூட்டணும், மடங்கண்டா பெருக்கணும். அப்ப எக்ஸின் இரு மடங்கிலும் என்றால் எக்ஸ் 2ஆல பெருக்கி 3 கூட வேண்டபடியால் 3 கூட்டணும். அப்ப விட வரப்போகுது நீளம் 2x ஆக 3 வரும். 2x ஆக 3, அவ்வளவுதான். சரியானே? ரைட். உங்களுக்கு ஒரு தரம் ஒன்று தந்திருக்கணும், என்ன? பரப்பளவு தான் தந்திருக்கணும். பரப்பளவு, அதன் பரப்பளவு 90 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப இந்த செவ்வகத்தின் பரப்பளவு 90 சென்டிமீட்டர் வர்க்கம். அதை எழுதுங்க. எழுதினாலே அரைவாசி விஷயம் முடிஞ்சது. அப்ப செவ்வகத்தின் பரப்பளவு சமன், செவ்வகத்தின் பரப்பளவு சமன் 90 சென்டிமீட்டர் வர்க்கம். ரைட்டோ? சரி, இனி செவ்வகத்தின் பரப்பளவு பிரதியிட்டு அப்படியே சுருக்கி எடுத்தீங்கன்னா சரி. செவ்வகத்தின் பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு? நீளம் தர அகலம். நீளமும் தெரியும், அகலமும் தெரியும். அப்ப ரெண்டையும் பெருக்கி விடுவோம். எக்ஸோட 2x ஆக 3 பெருக்க வேண்டும். நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கிறது தான். இப்ப இந்த முன்னுக்கு நீளம் வரணும், அதுக்கு பிறகுதான் அகலம் வரணும் அடம் பிடிக்க கூடாது. இப்ப 2ஐயும் 3ஐயும் பெருக்கினாலும் 6 தான். முன்னுக்கு பெருக்கி 2 தரம் 3 6 தான். அப்ப பெருக்கத்துல முன்னுக்கு பின் மாறினா பெருமானத்துல மாற்றம் இல்லை. அப்ப நான் என்ன செய்யறேன்? 3க்கு அகலத்தை போட்டு அதுக்கு பிறகுதான் நீளத்தை போட்டேன். எனக்கு கொஞ்சம் ஈஸியா. சமன் 90 இவ்வளவு எழுதிட்டீங்கன்னா சரி. இனி அடைப்பு நீக்கலாம் பாருங்க. எக்ஸால 2x-ஐயும் பெருக்க வேணும், எக்ஸால 3ஐயும் பெருக்க வேணும். எக்ஸால 2x பெருக்கினால் 2x வர்க்கம். எக்ஸால 3 பெருக்கினால் சக 3x சமன் 90. அப்ப எனக்கு இருபடி சமன்பாடு கேட்டால் ஒரு பக்கம் 0 வச்சிருக்கோம். அப்ப இங்கால சக 90, சக 90 சமனுக்கு அடுத்த பக்கம் வந்தால் சய 90 என்று வரும்.
சய 92 வருது. அப்ப 2x வர்க்கம் சக 3x சய 90 சமன் 0. இந்த இருபடி சமன்பாடான எடுத்து காட்ட சொல்லி இருக்கிறோம். ரைட், அப்ப எடுத்து காட்டியாச்சு. சரியானே? இனி இது என்ன செய்ய வேண்டும்? தீர்க்க வேண்டும். இதை தீர்க்கலாம் பாருங்க. இது பாருங்க, எக்ஸ் வர்க்கத்துக்கு குணகம் இருக்கு. அப்ப நாம் வளமையா செய்யற மாதிரி இதை பார்க்கலாம். எக்ஸ் வர்க்கத்துக்கு குணகம் இருந்தால் எப்படி செய்யறது 10ஆம் ஆண்டியே பார்த்துட்டோம். 2x வர்க்கம் சக 3x சய 90 சமன் 0. இத காரணிப்படுத்த வேணும். முதலாவது வேலை காரணிப்படுத்துறது இப்படியே வச்சு காரணிப்படுத்த, இப்படியே தான் காரணிப்படுத்தணும். அது பழமைய மாதிரி பெருக்கேக்கில 92 பார்க்க கூடாது. என்றால் எக்ஸ் வர்க்கத்துக்கு குணகம் இருக்கும் போது இந்த 2ஐயும் முதல் பெருக்கும். 2ஐயும் 90ஐயும் பெருக்கினா எவ்வளவு? 180. அப்ப 2 இலக்கங்களை பெருக்கேக்கில 180 சய 180 180. இதுல சய வந்தபடியா கழிக்கும் போது 3 வரும். பெருக்கேக்கில 180 கழிக்கும் போது 3 வரும். அப்ப இன்னென்ன இலக்கம் என்றது நாங்கள் தான் பார்க்க வேண்டும். 18ஐயும் 10ஐயும் பெருக்கினா 180. ஆனா கழிச்சா 3 வராது. அதுக்கு கிட்ட கிட்ட கொண்டு போவோம். 15ஐயும் 12ஐயும் பெருக்கினார் 15ம் 12 பெருக்கி பாருங்க. 15ம் 12 பெருக்கினால் 180. அப்ப பாருங்க, அடுத்து அப்ப 2 இலக்கத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க என்றால் குறிகள் போடுறதான் அடுத்த வேலை. பெரிய இலக்கத்துக்கு இந்த கழிக்கும் போது வரக்கூடிய இலக்கத்தின் குறி நீங்க கண்டுபிடிச்ச இலக்கத்துல பெரிய இலக்கத்துக்கு போடுங்க. 2 இலக்கங்களை பெருக்கேக்கில மறையில விட வருதுன்னா 2 இலக்கம் வேற வேற குறியா இருக்கணும். அப்ப ஒன்று சக வந்தால் மற்றது சய. சக 15ம் சய 15 வரும். சரியா? ரைட். அப்ப இனி இதை பிரித்தெழுதுறேன். 2x வர்க்கம் 3x தான் 2ஆ பிரிக்க வேணும். சக 15x சய 12x. அவள சய 90 சமன் 0. 4 உறுப்பு இருக்கு. 2 2ஆ பிரிச்சு பொதுடுங்க. இது காரணிப்படுத்துற பலமையமா இருக்கானா 2 2ஆ பிரிச்சு பொதுடுங்க. 2ல இருந்து யார பொது எடுக்கலாம்? இலக்கத்திலே எடுக்கலாம். இதுல 2 இதுல 15 பொது எடுக்க இயலாது. எக்ஸ் எடுக்கலாம். அப்ப எக்ஸ் பொது எடுத்தால் 2 அப்படியே வரும். எக்ஸ் வர்க்கத்திலிருந்து எக்ஸ் பொது எடுத்தால் ஒரு எக்ஸ் உள்ள இருக்கும். சக 15 எக்ஸ்ல இருந்து எக்ஸ் பொது எடுத்தால் 15 வரும். ரைட். அடுத்தது பாருங்க, இதுல மறை இருக்கிறபடியே கட்டாயம் மறைய பொது எடுக்கணும். 12x சய 90. இந்த 2ல இருந்தும் யார பொது எடுக்கலாம்டா 6 பொது எடுக்கலாம். ஏன்னா 12ஐயும் 6க்கும் போக்காப்பி 2 பிரிபடக்கூடிய மிகப்பெரிய எண் என்றால் 6 ஆள பிரிக்கலாம் 2ஐ. அப்ப 6 பொது எடுக்கிறேன். 12ல இருந்து 6 பொது எடுத்தா 2 எக்ஸ் எடுக்க இல்ல. அப்ப எக்ஸ் அப்படியே வரும். சயவ பொது எடுத்தபடியா இதுன்ற குறி என்ன செய்யும்? மாறும். சக வந்து 90ல இருந்து 6 பொது எடுத்தா 15 சமன் 0. அப்ப நீங்க செய்தது சரியோ புளியோன்னு பார்க்கறது இன்னும் ஒரு வழி என்றால், இந்துக்குள்ள பிரேக்கெட்டுக்குள்ள இருக்கிற இலக்கம் கோவையும்
இதுக்குள்ள பிரேக்கெட்டுக்குள்ள இருக்கிற கோவையும் ஒரே கோவையா வரும். இருந்தால் நீங்க செய்யறது சரி. சரி பாருங்க, இப்ப இந்த ரெண்டுலையும் யார பொது எடுக்கலாம்? 2x சக 15 பொது எடுக்கலாம். பொது எடுத்தா இது மிச்சம் x, இதுல சய 6 சமன் 0. ரைட், 2 பெருக்கங்கள் விடை 0. அப்ப 2ல ஏதாவது ஒன்று என்னவா இருக்கணும்? 0 இருக்கணும். அப்ப இதுல எழுதுனா அப்ப 2ல ஏதாவது ஒன்று 0 இருக்கணும். 2x சக 15 சமன் 0 அல்லது x சய 6 சமன் 0. இதுல இருந்து ஒரு x ன் தீர்வு, இதுல இருந்து ஒரு x ன் தீர்வு பெறும். இங்கால கூட்டப்படுகிற 15 சமனுக்கு அடுத்த பக்கம் வந்தால் கழிவடு. சரி, அப்ப 2x சமன் 0 இருந்து 15 கழிக்கும். அப்ப 2x சமன் 0 இருந்து 15 கழிச்சா சய 15. இங்கால பிரிக்கப்படுகிற 2 சமனுக்கு அடுத்த பக்கம் வந்தா பிரிவடும். அது சய 15 2ஆல பிரிக்கும். நீங்க பிரிச்சு தான் போடணும்னு அவசியம் இல்லை. இதுல வச்சு நீங்க போட்டுடலாம். என்னது? பொருந்தாது. ஏன் பொருந்தாதுன்னா எக்ஸ்ன்றது 0 விட பெருசா இருக்கணும், அதாவது நேர்பெருமானமா இருக்கணும். இது மரப்பெருமானத்துல இருக்கிறபடியா பொருந்தாது. ஆகவே காரணம் போடுவீங்க, எக்ஸ் எப்பவுமே இப்படி இருக்கணும், 0 விட பெருசா இருக்கணும், அது வழியா பொருந்தாது. இதுக்குள்ள இருக்கும் இங்கால கழிவடைகிற 6 சமனுக்கு அடுத்த பக்கம் வந்தால் கூட்டுப்படும். 0 6 கூட்டினீங்க என்றால் 6. சரி, அப்ப எக்ஸுக்கான பெருமானம் என்ன இருக்க போது? 6 என்று வரும். அப்ப அகலம் 6. அப்ப அகலம் 6 என்றால் நீங்க எழுதுறேன், அகலம் 6 சென்டிமீட்டர். அப்ப நீளம் அகலத்தின் 2 மடங்கிலும் 3 கூட. 6 2 மடங்கு 12, 12ஓட 3 கூட்டினீங்கன்னா 15 போட்டு உள்ள நேரடியா. அப்படி இல்லை என்றால் நீங்க அது சமன்பாடு பிரதி இருக்கும். 2x சக 3. 2 தர எக்ஸுக்கு பதிலா என்ன வந்தது? 6 சக 3. முதல் பெருக்கம் செய்ய வேண்டும். 6 12 சக 3. 12ஓட 3 கூட்டினா 15 சென்டிமீட்டர். ரைட்டா? சிம்பிளா செய்துட்டு இவ்வளவு 10 மார்க்ஸுக்கு வரும். ஈஸியா செய்துட்டு போகலாம். சரியா? இப்ப 11ஆம் ஆண்டுல இருக்கிறது. 11ஆம் ஆண்டுலயும் இருபடி சமன்பாடு இருக்கு. அதுதான் ஃபைனல் எக்ஸாமுக்கு வரப்போற இருபடி சமன்பாடு. அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் என்றால் ஒரு வித்தியாசம் இல்ல. சமன்பாடு எடுக்கிறது எல்லாமே அவை தந்த அந்த பரப்பளவண்ட தரவை வச்சு கொண்டுதான் எடுக்க வேண்டும். சமன்பாடு தீர்க்கிற முறை மட்டும்தான் என்னவா இருக்கும்? மாறும். இதுல சமன்பாடு காரணிப்படுத்தி தீர்க்கிறோம். அங்காடி ஒரு முறை இருக்கு. 11ஆம் ஆண்டுல படிப்போம், செகண்ட் டேர்ம்ல படிப்போம், வர்க்க பூர்த்தியாக்கள். அது மட்டும்தான் மாறுமொழிய. சமன்பாடு கட்டா எடுக்கிற முறை அது இந்த தரவை வச்சுக்கொண்டு பரப்பளவை வச்சுக்கொண்டுதான் எடுக்கும். அப்ப சமன்பாடு எடுக்கிற முறையில மாறாது, சமன்பாடு தீர்க்கிற முறை மட்டும்தான் மாறும். சரியா? ரைட். இன்னும் ஒரு கேள்வி பார்ப்போம். கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்போம். பரப்பளவு இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாவா? சரி, பரப்பளவு வச்சு கொண்டுதான் இதே மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்போம். இதுல 7வது கேள்வி இருக்கு.
சரி, இந்த இந்த கேள்வியை பாருங்க பார்ப்போம். இந்த 7வது கேள்வியை. இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. இது வராதா? சி வேண்டாம். சரி, சரியானே. ரைட், அப்போ இருக்கா பார்ப்போமா?
முதலாவது கேள்வி என்னென்றால் செவ்வகம் சரிவகம் என்பவற்றின் பரப்பளவுகளுக்கான கோவையை எக்ஸின் சார்பில் காண்க. ஸ்கிரீன் கட் பண்றேன். அப்ப ரெண்டுக்குமான கோவைய எழுத சொல்லி இருக்குன்னா எக்ஸின் சார்பு. முதலாவது செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஒரு கோவையை எழுதுறேன். ரைட். அப்ப செவ்வகத்தின் பரப்பளவு சமன் செவ்வகத்தின் பரப்பளவு. செவ்வகத்தின் பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு? நீளம் தர அகலம். இதுல நீளமும் தெரியும் அகலமும் தெரியும். நீளம் 2x, அகலம் x2. இது ஒரு பெருக்கி எழுதுறேன்னா பெருக்கி எழுதிவிட்டேன்னா எனக்கு அங்கால செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸி. ரைட். அப்ப அங்க பெருக்கும்போ 2x ஆல x ஐயும் பெருக்க வேணும், 2x ஆல 2ஐயும் பெருக்க வேணும். அடைப்பு நீக்கிறது வளமையான அடைப்பு நீக்க. அப்ப 2x ஆல x பெருக்கினீங்கன்னா 2x வர்க்கம் என்று வரும். சக 2x ஆல சய 2 பெருக்கினால் சகவையும் சயவையும் பெருக்கினா சய, 2x ஆல 2 பெருக்கினா 4x வரும். சரியானே? செவ்வகத்தின் பரப்பளவு. அடுத்தது சரிவகத்தின் பரப்பளவு. சரிவகத்தின் பரப்பளவுக்கு சில பேர் மறந்துருப்பீங்க. சரிவகத்தின் பரப்பளவு. சரிவகத்தின் பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு என்றால் ரெண்டு விதமா எழுதுறீங்க. ஒன்று அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்தியரம் எழுதுவீங்க. அப்படி இல்லை என்றால் சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகையின் கீழ் 2 தர செங்குத்தியரம் போடுவீங்க. அது எப்படி போட்டாலும் விடை ஒன்றுதான். நான் அரை என்று போடுறேன்னா அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்துயரம். சரியா? ரைட். இப்ப பாருங்க, பிரதியிடலாம். அரை தர சமாந்தர பக்கங்கள கூட்டுத்தொகை. சமாந்தர பக்கம் என்றது இதையும் இதையும் கூட்டுறது. அப்ப x ஆக 2ஐயும் 2x சய 2ஐயும் கூட்ட வேணும். தர செங்குத்துயரம் அது x தான். ரைட். இதை சுருக்கக்கூடிய சுருக்கும் பார்ப்போம். அரை தர இதுல சுருக்கலாம் பாருங்க. சக 2 சய 2 வேற வேற குறிகள் கழிவடும். அவை 2ல இருந்து 2 கழிச்சு விட்டீங்கன்னா 0. அப்ப 2 இல்லாம போயிடும். இப்ப மிச்சம் என்ன இருக்கு? ஒரு எக்ஸையும் 2x கூட்டினால் 3x என்று வரும். தர அங்கால x. இனி பெருக்கம் தானே எல்லாமே. அப்ப மேல உள்ளத பெருக்கி மேலையும் கீழே உள்ளத பெருக்கி கீழையும் போடும். 1ஓட 3x பெருக்க இதெல்லாம் மேல இருக்கு, இது கீழே என்ன இருக்கும்? 1 தான் இருக்கு. அப்ப 1ஓட 3x பெருக்கினா 3x தான். 3x ஓட x பெருக்கினால் 3x வர்க்கம். கீழே 2 மட்டும் வரும். சரியா? இவ்வளவு எழுதியாச்சு. இனி அவர் தந்த தரவை வச்சுக்கொண்டு என்ன செய்ய வேணும்? சமன்பாடும் எடுக்க வேண்டும். அது அந்த தரவை வச்சு அது எழுதிட்டீங்க என்றாலே அரைவாசி கேள்வி செய்த மாதிரி. என்ன தரவு தந்திருக்கிறோம்? பாருங்க, சரிவகத்தின் பரப்பளவானது செவ்வகத்தின் பரப்பளவிலும் 6 சென்டிமீட்டர் கூட. அத எழுதினாலே ஓகே. அப்ப சரிவகத்தின் பரப்பளவு சமன் சரிவகத்தின்
பரப்பளவானது. அப்ப சரிவகத்தின் பரப்பளவு சமன் செவ்வகத்தின் பரப்பளவை விட எத்தனை கூட 6 கூட. அப்ப சரிவகத்தின் பரப்பளவு சமன் செவ்வகத்தின் பரப்பளவை விட 6 சென்டிமீட்டர் வர்க்கத்தால கூட. அப்ப என்ன செய்யணும்? சரிவகத்தின் பரப்பளவு செவ்வகத்தின் பரப்பளவோட 6 கூட்டுறதுக்கு என்னவா இருக்கும்? சமனாக இருக்கும். இதை எழுதிட்டீங்க என்றால் அப்படியே பிரதியிட்டு சுருக்கலாம். சரிவகத்தின் பரப்பளவு எத்தனை? 3x வர்க்கம் அதன் கீழ் 2 சமன் செவ்வகத்தின் பரப்பளவு எத்தனை? 2x வர்க்கம் sin 4x சக ஆரம் 4. இதை சுருக்கினா ஓகே. முதல் இந்த 2 இங்க உண்டு வரும். இங்க பிரிவடைகிற 2 சமனுக்கு அடுத்த பக்கம் வந்தால் பெருக்குப்படும். பெருக்குப்படைக்குள்ள இங்கால என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அவ்வளோத்தையும் இந்த 2 வந்து பெருக்கு. எல்லாத்தையும் 2 பெருக்கு. 3x வர்க்கம் இந்த 2 என்ன செய்யும்? எல்லாத்தையுமே வந்து பெருக்கும். அப்ப 2 தர 2x வர்க்கம் sin 4x சக 6. இப்ப 2ஆல பிரேக்கெட் நீக்குங்க. 2ஆல எல்லாத்தையும் பெருக்குங்க. பெருக்கினா 2ஆல 2x வர்க்கத்தை பெருக்கினா 4x வர்க்கம். 2ஆல sin 4x பெருக்கினால் sin 8x. 2ஆல 6 பெருக்கினால் 12. இது கிளியர் தானே? சரி, இப்போ அதுக்கு அங்காலே நான் வளமை என்ன செஞ்சேன்? இங்க இருந்து அங்கால வந்து ஒரு பக்கம் 0 மாத்தோம். வளமையை நான் என்ன செய்யணும்? இங்கால இருக்கிறத தூக்கிட்டு அங்கால போகணும். இப்ப அப்படி செய்யல. ஏன் செய்யல? காரணம் சொல்றேன் என்றால் இதுல 4x வர்க்கம் இங்கால இருக்கு. எனக்கு எப்பவுமே x வர்க்கம் கேள்வியிலையும் x வர்க்கம் பிளஸ் தானே இருக்கு. பிளஸ் x வர்க்கம். அப்ப இந்த 4x வர்க்கத்தை நான் அங்கால கொண்டு போயிட்டேன் என்றால் மர 4x வர்க்கம் என்று வரும். இங்கால 3x வர்க்கம் தான் இருக்கு. இங்கால இருக்கிறது என்ன? 3x வர்க்கம். அப்ப 3x வர்க்கத்துல இருந்து 4x வர்க்கத்தை கழிச்சு விட்டேன் என்றால் என்ன வரப்போகுது? மறை x வர்க்கம் என்றது வந்துடும். மறை x வர்க்கம் வந்தா செய்யலாம் இல்ல, செய்யலாம். திருப்பி சயவ பொது எடுத்து அது திருப்பி இங்கால ஒண்ணு அது டபுள் வேலையா போயிடும். அப்ப நான் அதுக்காக என்ன செய்யணும் என்றால் x வர்க்கம் எங்கால் பக்கம் கூட இருக்கோ அந்த பக்கத்தை அப்படியே வச்சுக்கொண்டு மற்ற பக்கத்துல இருக்கு எல்லாத்தையும் இங்கால போடுவோம். முதல்ல இங்கால தானே உண்டு இருக்கு, தனியா இது மட்டும் தானே இருக்கு. இங்க இருந்து கொண்டு போறீங்கன்னா 3ஐயும் கொண்டு வரும். இங்க இருந்து ஒண்ணு இருந்தா உண்டை மட்டும் கொண்டு வரலாம். அப்ப எனக்கு ஒரு பக்கம் 0 மாத்தினா சரி. அப்ப சகம் 3x வர்க்கம் சமனுக்கு அடுத்த பக்கம் வந்தா சயம் 3x வர்க்கம் என்று வரும். அப்ப இங்கால என்ன இருக்கும்? 0 சமன் 4x வர்க்கம் சய 8x சக 12 சய 3x வர்க்கம் என்று வரும். சரியா? ரைட். இதை சுருக்கலாம் பாருங்க. 0 சமன் 4x வர்க்கம் என்றது சக x வர்க்கத்தையும் x வர்க்கத்தையும் சுருக்கலாம். x x ஓட சுருக்கலாம், இலக்கம் இலக்கத்தோட சுருக்கலாம், x வர்க்கம் x வர்க்கத்தோட சுருக்கலாம். சக 4x வர்க்கம் சய 3x வர்க்கம் வேற வேற குறிகள் கழிவடும். 4x வர்க்கத்திலிருந்து 3x வர்க்கத்தை கழிச்சால் 1x வர்க்கம். அங்கால xல வேற எங்கேயாச்சும் இருக்கோ? இல்ல, அது அப்படியே வரும் 8x. சக 12ல வேற எங்கேயாச்சும் தனி இலக்கம்? இல்ல, 12 வரும். இது அப்படியே இருக்கா? அங்கால பக்கம் அப்படியே பக்கம் மாத்திரனா x வர்க்கம் sin 8x சக 12 சமன் என்ன பெருமானம்? 0.
இதைத்தானே கேட்டதுன்னு எடுத்துக்காட்டு 2. பாருங்க எடுத்தாச்சுல்லோ. இனி இதை தீர்த்தா சரி. இதை தீர்த்து எக்ஸுக்கான ஒரு பெருமானத்தை கண்டால் ஓகே, அதான கேள்வி. எக்ஸின் சார்பில் காண்க சரி. ரெண்டாவது எக்ஸ் ஆனது எக்ஸ் வர்க்கம் sin 8x சக 12 சமன் 0 எனும் இருபடி சமன்பாட்டை திருப்தி ஆக்குகின்றதென காட்டுக. நாங்கள் கீழே உள்ள ஒரு கேள்வி அந்த 2 பரப்பளவு என்று போட்டுனா அதை வெட்டி நான் அழிச்சு விட்டேன், அது ஒரு பரப்பளவு தான் வரும். அப்ப அடுத்த கேள்வியா வரப்போறது என்னென்றால் அதுல இருந்து எக்ஸின் பெருமானத்தை அதனை தீர்த்து எக்ஸின் பெருமானத்தை காண்கின்றதான் அடுத்த கேள்வி. அப்ப எக்ஸ் இதை தீர்க்கலாம் தானே, ஒரு இருபடி சமன்பாடு இதை தீர்க்கலாம் உங்களால். அதை மக்கள் குயிக்கா சொல்லிட்டே போறேன்னா இந்த படத்தை அழிச்சு போட்டு இந்த இருபடி சமன்பாட்டை தீர்க்கிறத சொல்லிக்கிறேன். சரியானே? இப்ப இந்த இருபடி சமன்பாட்டை தீர்க்க வேண்டும். மூன்றாவது கேள்வி. எக்ஸ் வர்க்கம் sin 8x சக 12 சமன் 0. பெருக்கேக்கில 12 இதுல சக வந்தபடியால் கூட்டும் போது 8 வரும். பெருக்கேக்கில 12 வரும், கூட்டும் போது 8 வரும். இங்க எழுதலாம். இதுல இருக்குன்னா பெருக்கேக்கில 12 வரணும், இதுல சக வந்தபடியால் கூட்டும் போது 8 வரும். பெருக்கேக்கில 12 கூட்டேக்கில 8 வரக்கூடிய இலக்கங்கள் 6 2 6 2 12 கூட்டி விட்டா 8. இந்த கூட்டும் போது வரக்கூடிய இலக்கத்தின் குறி நீங்க கண்டுபிடிச்ச இலக்கத்துல பெரிய இலக்கத்துக்கு வரும். 2 இலக்கங்களை பெருக்கேக்கில சகவில விட வருதுன்னா 2 இலக்கமும் ஒரே குறியா இருக்கும். அப்ப சய 6 என்றால் இதுவும் சய 2ஆக இருக்கும். சய 6ஐயும் சய 2ஐயும் பெருக்கினா தானே சக 12 வரும். ரைட். இனி பாருங்க 2ஆ பிரிச்சு எழுதுறேன். எக்ஸ் வர்க்கம் 8x 2ஆ பிரிக்கிறேன். சய 6x சய 2x. அங்கால சக 12 சமன் 0. 4 உறுப்பு இருக்கு. 2 2ஆக பொது பிரிச்சு பொது எடுங்க. பாருங்க இந்த ரெண்டுலையும் எக்ஸ பொது எடுக்கலாம். எக்ஸ பொது எடுத்தால் எக்ஸ் வர்க்கத்திலிருந்து எக்ஸ பொது எடுத்தா எக்ஸ், சை 6xல இருந்து எக்ஸ பொது எடுத்தா 6. இதுல என்ன குறி இருக்கோ அது கட்டாயம் எடுக்கணும் 2. 2xல இருந்தும் 12ல இருந்தும் 2 பொது எடுக்கலாம். 2xல இருந்து 2 பொது எடுத்தா எக்ஸ், இதுல சயவ பொது எடுத்தால் இதுல இருக்கிற குறி மாறும் என்று சொன்னால் சக இருக்கிறபடியே இதுல உடைக்கல சய முடியும். 12ல இருந்து 2 பொது எடுத்தால் 6 சமன் 0. எப்ப இதுல இருக்கிற குறி மாத்தணும், சயவையும் சேர்த்து பொது எடுக்கலதான் குறி மாத்தணும். சகவ பொது எடுக்கிறீங்க என்றால் அதே குறி அப்படியே கொடுக்கும். இப்ப பாருங்க இதுல இது பொதுவா இருக்கு, 2லையும் xi 6 பொதுவா இருக்கு. xi 6 பொதுவா இருக்கு. பாருங்க xi 6 பொது எடுத்து விட்டீங்க என்றால் மிச்சம் என்ன வரும், xi 2 வரும் சமன் 0. இனி பாருங்க இங்க 2 பெருக்கம் 0 என்றா 2ல ஏதாவது ஒன்று 0 இருக்கும். xi 6 சமன் 0 அல்லது xi 2 சமன் 0. இங்கால கழிவடுகிற 6 சமனுக்கு அடுத்த பக்கம் வந்தா கூட்டுப்படும். 0த்தோட 6 கூட்டினா 6. இங்கால கழிவடுகிற 2 சமனுக்கு அங்கால வந்தா கூட்டுப்படும். 0த்தோட 2 கூட்டினா 2.
சரியானே அப்ப எக்ஸுக்கு 6 வரும் 2 வரும் என்று யோசிக்க கூடாது. 6 வரும் 2 வரும். உங்களுக்கு கேள்வி என்ன? எக்ஸுக்கு 2 பரிமாணமும் வரும். சரியா? எக்ஸுக்கு 2 பெருமானங்களும் வரும். அப்ப செவ்வகத்துக்கு நீளம் 2 இருக்கும், அகலமும் 2 இருக்கும். நீளம் எக்ஸுக்கு பதில் 6 போட்டு பாருங்க. நீளம் 2x அப்ப 2 தர 6 12. அப்ப நீளம் 12 இருக்கையில் அகலம் அகலம் எக்ஸ் ஆய 2 வந்தது பாருங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன்னா இதுல பாருங்க நீளம் 2x அப்ப எக்ஸுக்கு பதிலா முறுக்கா எக்ஸுக்கு பதிலா 6 எடுத்து செய்யுங்க. 6 எடுக்கைக்குள்ள நீளம் என்னண்டு வரும் 12 சென்டிமீட்டர் வரும். அப்ப எக்ஸ் 6 எடுக்கைக்குள்ள நீளம் 12 அகலம் எக்ஸ் சய 2 எக்ஸுக்கு பதிலா 6 போட்டீங்க என்றால் 6ல இருந்து 2 கழிச்சா 4. அப்ப 12 4 மண்டு வரும். அடுத்தது எக்ஸுக்கு பதிலா 2 எடுக்கைக்குள்ள 2 எடுக்கைக்குள்ள இது வராது. ஏன் வராதுன்றால் அகலத்தை பாருங்க 0 வந்துடும். எக்ஸ் சய 2 இருக்கு அகலம். அப்ப இது பொருந்தாது. இவ பொருந்தாது. எக்ஸ் சமன் 2 என்றவர் என்ன செய்ய மாட்டார்? பொருந்தாது. என்ற எக்ஸுக்கு பதிலா 2 போடைக்குள்ள அகலம் 0 வந்துடும். அப்போ ஒரு செவ்வகத்தின் அகலம் 0 இருக்க முடியாது. அப்ப பொருந்தாது. ஏன் நான் பொருந்தாது போட்டேன்? செவ்வகத்தின் அகலம் என்ன வரக்கூடாது? 0 வரக்கூடாது. 0 விட பெருசா இருக்கணும். அப்ப இதுல அகலம் என்ன? எக்ஸ் ஆய 2. அப்ப எக்ஸ் ஆய 2 எப்பவுமே எப்படி இருக்க வேணும்? 0 விட பெரிதாக இருக்கும். ஏன்னா எக்ஸ் ஆய 2 0 சமனா வரக்கூடாது. அப்ப எக்ஸ் ஆய 2 என்றது 0 விட பெரிதா இருக்கும். எக்ஸுக்கு பதிலா 2 போட்டா 0 என்று வந்துடும். அதுபடியா இது பொருந்தாது. அப்ப எக்ஸுக்கான தீர்வுகள் என்ன? எக்ஸுக்கான தீர்வு என்ன வரப்போகுது? எக்ஸ் சமன் 6 என்றது வரும். ரைட்டானே? சரி, நாங்க மிச்சத்தை அடுத்த வகுப்பு பார்ப்போமா? சரியானே? குட் நைட் சார். ஓகேடா, குட் நைட். Thank you, sir.